ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பற்றிய சில முக்கியமான தகவல்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று 8 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று மே 11ஆம் தேதிக்குரிய காலை 7 மணி ஸ்லாட்ஸ் தொடங்கி இரவு 10 மணி வரைக்குமான ஸ்லாட்ஸுக்கு மொத்தம் 25,000 டோக்கன்ஸும், நாளை மே 12ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் 5,000 டோக்கன்ஸும் சேர்த்து மொத்தம் 30,000 டோக்கன்ஸ் நேற்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த 30,000 டோக்கன்ஸ் இன்று காலை 8:30 மணி வரைக்கும் 3 இடங்களையும் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. 8:30 மணிக்கு டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 SSD கவுண்டர்ஸும் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்று இரவு 8 மணிக்கு இந்த SSD டோக்கன் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாளைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இன்று மாலை 6 மணிக்கே இந்த 3 SSD கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கியூவில் ஜாயின் பண்ணி SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய கவுண்டர் இன்று அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 5,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று காலை 9:48 மணி நிலவரப்படி இன்னும் 2,421 டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்கு. இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதைக்கு போய் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடியது. இந்த டோக்கன்ஸ் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு அவசியம். ஸ்ரீவாரிமேட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் ஸ்டேட்டஸ், கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ், திருமலை மற்றும் திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய VIP பிரேக் தர்ஷன் டோக்கன்ஸினுடைய ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் எல்லாமே AP கவர்மெண்ட்டினுடைய வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பார்க்கணும் என்ற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாளை மே 12ஆம் தேதி தரிசனத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசனத்திற்கான டிக்கெட்ஸ் இன்று மே 11ஆம் தேதி காலையில் 8 மணியிலிருந்து திருமலையில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று காலை 9:51 மணி நிலவரப்படி 201 டிக்கெட்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இன்னும் 599 டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதாகவும் TTD வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படக்கூடியவங்க டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக 10,500 ரூபாய் கொடுத்து நாளைக்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசனத்திற்கான டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் வாங்கணும். ஸோ டோட்டலாக ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய் ஆகுது. 10,500 ரூபாய் பே பண்ணால் ஒருத்தர் ஒரே ஒரு முறை மட்டும் VIP பிரேக் தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். அடுத்து திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸினுடைய ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். நாளை மே 12ஆம் தேதிக்குரிய VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் இன்று மே 11ஆம் தேதி காலையில் திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தம் 200 டிக்கெட்ஸ் தினமுமே திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுப்பாங்க. இன்று காலை 9:52 மணி நிலவரப்படி 87 டிக்கெட்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் இன்னும் 113 டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதாகவும் TTD அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குவதற்கு போர்டிங் பாஸ் அவசியம். அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்ததற்கான போர்டிங் பாஸையும் உங்களுடைய VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்டினுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். கூடவே இந்த போர்டிங் பாஸோடு சேர்த்து நீங்கள் இந்தியன்ஸாக இருந்து இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு காப்பீஸும் அட்டாச் பண்ணணும். NRI-யாக இருக்கீங்கன்னா போர்டிங் பாஸும் உங்களுடைய இந்தியன் பாஸ்போர்ட் காப்பியும் வேலிட் விசாவினுடைய காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த டிக்கெட்ஸை திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்கிக்கலாம். அடுத்து டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் பார்ப்பதற்கு 12 மணி நேரம் ஆவதாக இன்னைக்கு TTD அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 21 கம்பார்ட்மெண்ட்ஸில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் காத்து கொண்டு இருக்கிறதாகவும் TTD அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் TTD டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்லையும் ரொம்ப விவரமாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம்.
இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரிசனம் செய்வதற்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அதிகாலைக்கான SST ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். மதியம் முதல் இரவு வரைக்குமான SST ஸ்லாட் டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இது கொஞ்சம் முன்ன பின்ன கூடுதலாகவோ குறைவாகவோ அன்றைய நாளினுடைய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பற்றி சில கேள்விகள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. அதனை பற்றிய கிளாரிஃபிகேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நாங்கள் ஒரு 4 பேருக்கு புக் பண்ணியிருக்கோம். அதில் ஒருத்தரால் இப்போது தரிசனத்திற்காக வர முடியல. அவங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை நாங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க. ஒரு முறை நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒருத்தரினுடைய பேர்லையும் அவங்களுடைய ஆதார் எண்ணையும் பதிவு செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அதே பர்சன் தான் தரிசனத்திற்கு வர முடியும். சப்போஸ் அவங்களால தரிசனத்திற்கு வர முடியலைன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாரையுமே நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நம்முடைய தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து ஆதார் கார்டையும் நம்ம வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போவோம். டிக்கெட் வெரிஃபை பண்ணக்கூடிய சமயத்தில் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு நம்பரும் நாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆதார் கார்டினுடைய நம்பரும் ஒரே நம்பராக இருக்கா என்பதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய முகமும் நேரில் வந்திருக்கக்கூடிய அந்த பர்சனும் ஒரே பர்சனா என்பதை வெரிஃபை பண்ணிட்டு தான் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தரிசன டிக்கெட்டை வேறு யாரையுமே நம்ம தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போக முடியாது. இது 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று கிடையாது. வேறு எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் யார் பேர்ல நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களோ அவங்க தான் தரிசனத்திற்கு போக முடியும். சப்போஸ் அவங்களால வர முடியலன்னா அந்த தரிசன டிக்கெட்டை நம்ம கேன்சலும் பண்ண முடியாது, ரீஸ்கெடியூலும் பண்ண முடியாது. அதே போல் அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களால தரிசனத்திற்கு வர முடியல, அதற்குரிய டிக்கெட் காஸ்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்களா என்பதும் சிலர் அடிக்கடி கேட்குறீங்க. அப்படியும் ரீஃபண்ட் செய்ய மாட்டாங்க. ரீஃபண்டுக்காக நம்ம யார்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஆன்லைன் மூலமாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க மட்டும் ஒரே ஒரு முறை தரிசன தேதியை ரீஸ்கெடியூல் செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வேறு எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் கிடையாது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கக்கூடியவங்க ஆஃப்லைனில் நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்குறீங்கன்னா அப்போவும் அவங்களுக்கு ரீஸ்கெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு முறை தரிசன தேதியை ரீஸ்கெடியூல் செய்யக்கூடிய ஆப்ஷன் இருக்கே தவிர்த்து ஆஃப்லைன்லையும் இந்த ஃபெசிலிட்டி கிடையாது. கடந்த 3 நாட்களாகவே திருமலையில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய காரணத்தினால திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க அவசியமாக குடை எடுத்துட்டு போங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 85,078. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 35,791. நேற்றைய உண்டியல் காணிக்கை 2.67 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 21 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 10 முதல் 12 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.